பழனி மலையில் உருவான முருகர் வடிவம் ஒரு வழிபாட்டு உருவம் அல்ல என்பதை புரிந்து கொண்ட பிறகு அடுத்த கேள்வி தானாக எழுகிறது. இத்தனை ஆழமான அறிவு கொண்ட ஒரு உருவத்தை உருவாக்கியவன் யார் என்பதே அது. இந்த கேள்விக்கான பதில் புராணங்களில் முழுமையாக இல்லை. காரணம், இது வரலாறு அல்ல, சித்த மரபு. பழனி முருகர் சிலை மனித கையால் செய்யப்பட்டதுதான். ஆனால் சாதாரண மனிதனால் அல்ல. அந்த மனிதன் ஒரு சிற்பி அல்ல, ஒரு மன்னன் அல்ல, ஒரு பூசாரியும் அல்ல. அவன் ஒரு சித்தன். அவன் பெயர் போகர். போகர் என்பவர் தமிழ் சித்த மரபில் மிக மிக விசித்திரமான ஒரு ஆளுமை. அவரை யாரும் ஒரே காலகட்டத்துக்குள் அடக்க முடியவில்லை. சிலர் அவரை அகத்தியரின் சீடர் என்பார்கள், சிலர் அவரை சீனாவிற்கு சென்றவர் என்பார்கள், சிலர் அவரை போதி தர்மனுடன் தொடர்பு படுத்துவார்கள். ஆனால் இந்த எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் ஒன்றுதான். போகர் சாதாரண காலத்தில் வாழ்ந்த மனிதன் இல்லை, அவன் காலத்தை கடந்தவன். போகர் பற்றி ஒரு முக்கிய விஷயம், அவர் எதையும் நம்பிக்கை அடிப்படையில் செய்யவில்லை. எல்லாமே அனுபவம், பரிசோதனை, கணிதம், ரசாயனம், உடல் அறிவியல் மற்றும் சக்தி அறிவியல். இன்று நாம் ஆல்கெமி என்று சொல்லும் அறிவின் முழு வடிவம் போகர் கையில் இருந்தது. பழனி முருகர் சிலை உருவாக்கப்பட்டது கல்லால் அல்ல, அது நவபாஷாணம் என்று சொல்லப்படும் ஒரு மிக அபாயகரமான கலவையால். நவபாஷாணம் என்றால் 9 விஷங்கள். விஷம் என்றாலே மரணம் என்று நினைப்பது இன்றைய அறிவு. ஆனால் சித்தர்களுக்கு விஷம் என்பது ஒரு மூலப்பொருள். சரியான விகிதத்தில், சரியான காலத்தில், சரியான முறையில் கலந்தால் அதுவே மருந்தாக மாறும். அதையே நவபாஷாணம். இந்த 9 விஷங்களில் சில பூமியில் கிடைப்பவை, சில தாவரங்களிலிருந்து எடுக்கப்படுபவை, சில தாதுக்கள், சில உலோகச் சாரங்கள். ஆனால் இவை எல்லாம் ஒன்றாக சேரும்போது சாதாரண மனிதன் உயிரோடு இருக்க முடியாது. அதனால்தான் நவபாஷாண சிலையை உருவாக்குவது ஒரு உயிரை பணயம் வைப்பதற்கு சமம். போகர் இந்த சிலையை உருவாக்கும்போது தனியாக செய்யவில்லை. அவர் பல வருடங்கள் அந்த கலவையை சோதித்தார். ஒவ்வொரு விஷத்தின் தாக்கம் மனித உடலில் எப்படி வேலை செய்கிறது என்பதை நேரடியாக அனுபவித்தார். சில நேரங்களில் அது அவரை நோயாளியாக்கியது, சில நேரங்களில் மரணத்திற்கு அருகில் கொண்டு சென்றது. ஆனால் அவர் பின்வாங்கவில்லை. காரணம், அவர் சிலை செய்யவில்லை, ஒரு சக்தி மையத்தை உருவாக்கினார். பழனி முருகர் சிலை ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் பாடி. அந்த சிலையின் உள்ளே பிராண சக்தி சேமிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் அந்த சிலைக்கு செய்யப்படும் அபிஷேகம் ஒரு சாதாரண சடங்கு இல்லை, அது ஒரு வேதியியல் செயல்முறை. பால், தேன், பஞ்சாமிர்தம், சந்தனம் இவையெல்லாம் ரசாயன ரீதியாக நவபாஷாணத்துடன் வினைபுரியும் பொருட்கள். அதனால்தான் பழனி பஞ்சாமிர்தம் சாதாரண இனிப்பு அல்ல, அது மருந்தாக வேலை செய்கிறது. பலருக்கு தெரியாமல் சில நோய்கள் குறைகின்றன, சிலருக்கு மன அமைதி வருகிறது, சிலருக்கு உடல் சூடு குறைகிறது. இது நம்பிக்கை காரணமாக மட்டுமல்ல, இது சிலை உடலின் வேதியியல் விளைவு. போகர் இந்த சிலையை ஏன் பழனி மலையில் வைத்தார் என்ற கேள்வி முக்கியமானது. அவர் எங்கும் வைக்கலாம், ஆனால் பழனி தேர்வு செய்யப்பட்டது ஒரு காரணத்தால். பழனி மலை பூமியின் சக்தி கோடுகளில் மிக முக்கியமான ஒரு சந்திப்பு புள்ளி. இன்று லே லைன்ஸ் என்று மேற்கத்தியர்கள் சொல்வதை சித்தர்கள் 1000 வருடங்களுக்கு முன்பே அறிந்திருந்தார்கள். பழனி மலையில் நிலத்திற்குள் காந்த சக்தி, வெப்ப சக்தி மற்றும் பிராணசக்தி மூன்றும் ஒரே நேரத்தில் மேலே வரும். அதனால்தான் அங்கே தியானம் செய்தால் உடல் சீக்கிரம் பதில் தருகிறது. அதனால்தான் போகர் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். சிலை மற்றும் சக்தி அல்ல, இடமும் சக்தி. பழனி மலைக்கு இன்னொரு ரகசியம் உண்டு, அது சித்தர்கள் கூடும் இடம். இன்று நாம் பார்க்கும் மலை என்பது முழு மலை அல்ல, அதன் உள்ளே இன்னொரு உலகம் இருக்கிறது. குகைகள், பாதைகள், மறைநிலைகள். அங்கே போகர் மட்டுமல்ல, அகத்தியர், புலிப்பாணி, கருவூரார் போன்ற பல சித்தர்கள் தங்கள் சூட்ச்ம நிலையிலேயே இருப்பதாக சித்த மரபு சொல்கிறது. இவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. உடலை விட்டு முழுமையாக போகவில்லை, சூட்ச்ம உடலிலிருந்து அந்த இடத்தின் சக்தியை காப்பாற்றுகிறார்கள். அதனால்தான் சிலருக்கு பழனி மலை ஏறும்போது விசித்திரமான அனுபவங்கள் வரும். காரணமே தெரியாமல் கண்களில் நீர் வரும், காரணமே இல்லாமல் மனம் கனக்கும், சில நேரம் பயமும் வரும். இது கற்பனை அல்ல, சக்தி தாக்கம். பழனி முருகர் ஆண்டி கோலத்தில் இருப்பதற்கும் இதே காரணம். அவர் ஒரு அரசன் இல்லை, ஒரு போர் வீரன் இல்லை, ஒரு சித்தன். ஆண்டி என்றால் ஏழை அல்ல, எதையும் தேவையில்லாதவன். உடல், மனம், அகங்காரம் எல்லாவற்றையும் விட்டவன். இந்த எல்லா உண்மைகளும் வெளியில் சொல்லப்படாததற்கு காரணம் ஒன்றே, எல்லோருக்கும் இது தேவையில்லை, எல்லோருக்கும் இந்த அறிவு தாங்காது. அதனால்தான் வெளியில் புராணம், உள்ளே ரகசியம். பழனி முருகன் ஒரு கடவுள் என்று நம்புவது தவறில்லை,
ஆனால் அவர் அங்கே நிற்பது நீயும் அடையக்கூடிய ஒரு நிலையை காட்டுவதற்காக. இந்த தொடர்ச்சி இப்படியே போகும். அடுத்த பகுதி இதைவிட இன்னும் ஆழமாக போகும். சிலை உடல் அளவுகள், அபிஷேக ரகசியங்கள், மலையின் உள்ளக அமைப்பு மற்றும் சித்தர்கள் மறைந்திருக்கிற விதம் வரை. பழனி முருகர் சிலையின் உடல் அமைப்பு வெறும் அழகுக்காக வடிவமைக்கப்பட்டதல்ல. ஒவ்வொரு அளவும் கணிதம் போல துல்லியம். சாதாரண சிற்பிகள் பயன்படுத்தும் தாள அளவுகள் இங்கே பயன்படுத்தப்படவில்லை. இது ஆகம சாஸ்திர அளவுகளும் அல்ல. இது சித்த யோக அளவுகள். சிலையின் கால்கள் பூமியை தொடும் விதம் முக்கியம். இரு கால்களும் சமமாக நிற்கவில்லை. எடை ஒரு காலில் சற்றே அதிகமாகும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் மனித உடலில் பிராணசக்தி எப்போதும் சமமாக ஓடாது என்பதே. அது எப்போதும் ஒரு பக்கம் ஆதிக்கம் செலுத்தும். அந்த ஆதிக்கத்தை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கான நிலைதான் இந்த நிற்கும் அமைப்பு. பாதங்கள் பூமியை நேரடியாக தொடுவது போல தோன்றினாலும் உண்மையில் அந்த அழுத்தம் நேரடியாக பூமிக்குள் செலுத்தப்படுகிறது. இதனால் சிலை ஒரு மின்கம்பி போல செயல்படுகிறது. மேலிருந்து வரும் சக்தியை கீழே இறக்குகிறது, கீழிருந்து வரும் சக்தியை மேலே இழுக்கிறது. இதை சித்தர்கள் பூமி உடல் இணைப்பு என்று சொல்கிறார்கள். சிலையின் இடுப்பு பகுதி சற்று சாய்ந்தபடி இருக்கும். இது கலைப்பிழை அல்ல. மனித உடலில் சுவாதிஷ்டானமும் மணிப்பூரகமும் சரியாக சமநிலையில் இல்லாவிட்டால் சக்தி மேலே செல்லாது. அந்த சமநிலையை குறியீடாக காட்டுவதுதான் இந்த சாய்வு. மார்பு பகுதி விசாலமாக காட்டப்பட்டுள்ளது. இது உடல் வலிமையை காட்டுவதற்காக அல்ல. அநாகத சக்கரம் முழுமையாக திறந்த நிலையில் இருந்தால் மார்பு இயல்பாக விரியும். அதனால்தான் முருகர் மார்பு வெளிப்படையாகவும் உறுதியாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் உணர்ச்சி அடக்கம் அல்ல, உணர்ச்சி மேலாண்மை. கழுத்து நீளமாக காட்டப்பட்டுள்ளது. கழுத்து என்பது சாதாரண உடல் பகுதியல்ல. அது விசுத்தி சக்கரத்தின் வாசல். பேசும் வார்த்தை, சத்தியம், மௌனம் எல்லாம் இங்கேதான் உருவாகிறது. கழுத்து அழுத்தமில்லாமல் நீளமாக இருப்பது அந்த மனிதன் பொய் பேசவில்லை என்பதற்கான சின்னம். முகத்தில் சிரிப்பு இல்லை என்பதை கவனித்தால் அது விசித்திரமாக தோன்றும். ஆனால் அதுதான் ஞான நிலையின் அடையாளம். சிரிப்பு ஒரு உணர்ச்சி, கோபம் இன்னொரு உணர்ச்சி. ஆனால் இங்கே உள்ள பார்வை உணர்ச்சியை தாண்டியது. அது பார்க்கிறது, மதிப்பிடவில்லை. கண்கள் முழுமையாக திறக்கப்படவில்லை, முழுவதும் மூடவும் இல்லை. இது யோகத்தில் ஒரு நிலை, உள்ளேயும் பார்க்கும் வெளியையும் பார்க்கும் நிலை. இதைத்தான் சித்தர்கள் இரட்டை விழிப்பு என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் இருப்பவன் வெளியுலகத்தில் நடந்தாலும் உள்ளே முழுமையாக விழித்திருப்பான். தலைப்பகுதி அளவுக்கு அதிகமாக அலங்கரிக்கப்படவில்லை, கிரீடமில்லை. இதன் காரணம் அதிகாரம் காட்டுவதற்காக அல்ல. சகசிராரம் திறந்திருப்பதை காட்டுவதற்கு எந்த அலங்காரமும் தேவையில்லை, மௌனம் போதும். இப்போது அபிஷேகத்தை பற்றி பார்க்க வேண்டும். பழனி முருகர் சிலையின் உடலில் நடக்கும் அபிஷேகம் ஒரு வழிபாட்டு நிகழ்ச்சி என்று நினைத்தால் அது பாதி உண்மைதான். உண்மையில் அது சிலையின் உடலில் நடக்கும் ஒரு வேதியியல் மாற்றம். நவபாஷாணம் ஒரு நிலையான பொருள் அல்ல. அது சுற்றுச்சூழல், வெப்பம், ஈரப்பதம் மற்றும் பயன்படுத்தப்படும் திரவங்களின் தன்மைக்கு ஏற்ப மாறும். பால் ஊற்றும்போது ஒரு விதமான வினை, தேன் ஊற்றும்போது இன்னொரு வினை, பஞ்சாமிர்தம் ஊற்றும்போது இன்னும் ஆழமான வினை. அதனால்தான் அபிஷேகத்தின் வரிசை முக்கியம். எதை முதலில் ஊற்றுகிறார்கள், எதை கடைசியில் ஊற்றுகிறார்கள், எவ்வளவு நேரம், எந்த வெப்பத்தில், இவையெல்லாம் சித்த மரதில் எழுதப்பட்டுள்ளன. ஆனால் வெளியே சொல்லப்படவில்லை. பழனி பஞ்சாமிர்தம் ஏன் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் என்ற கேள்வி இங்கே வருகிறது. அது சாதாரண சர்க்கரை கலவை அல்ல. நவபாஷாணம் தொடர்பு கொண்ட பிறகு அதன் வேதியியல் அமைப்பு மாறுகிறது. அதனால்தான் அது உடலில் போனதும் வெறும் இனிப்பாக அல்லாமல் மருந்தாக செயல்படுகிறது. பழனி மலையில் சிலருக்கு திடீரென தலை சுற்றல் வரும், சிலருக்கு கண்ணீர் வரும், சிலருக்கு பயம் வரும். இது பயபக்தி காரணமாக மட்டுமில்லை. அது அந்த இடத்தின் காந்த அலை மாற்றம். உடல் அதற்கு உடனே பழக முடியாமல் பதில் கொடுக்கிறது. இந்த மாற்றத்தை தாங்க முடியாதவர்கள்தான் சீக்கிரம் மலை இறங்க விரும்புவார்கள். சிலர் அங்கே இருக்க விரும்புவார்கள். இது மனநிலை அல்ல, உடல் சக்தி இணைப்பு. பழனி மலையின் உள்ளே பொதுமக்கள் பார்க்க முடியாத பகுதிகள் இன்னும் இருக்கின்றன. அவை கதவுகளால் மூடப்பட்டவை அல்ல, சக்தியால் மூடப்பட்டவை. அந்த இடத்திற்கு உடல் தகுதி மட்டுமல்ல, மனத்தகுதியும் தேவை. சிலர் சித்தர்கள் எங்கே என்று கேட்கிறார்கள். அவர்கள் வெளியில் நடந்து வரமாட்டார்கள். அவர்கள் சூட்சும நிலையில் இருக்கிறார்கள். அந்த நிலை என்றால் என்ன என்றால், உடல் முழுமையாக கரையாமல் கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கும் நிலை. இதை நம்பிக்கை என்று ஒதுக்கலாம். ஆனால் பழனியில் நீண்ட காலம் இருந்த பூசாரிகள், மலை காவலர்கள், சில சாதுக்கள் அனுபவித்த விஷயங்கள் ஒன்றுக்கொன்று ஒத்திருக்கின்றன. அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கவில்லை, ஆனாலும் அனுபவம் ஒரே மாதிரி. இந்த எல்லாம் சேர்ந்துதான் பழனி முருகர் உருவாகிறார். ஒரு சிலை, ஒரு மலை, ஒரு இடம், ஒரு அறிவு. இதை தனித்தனியாக எடுத்தால் புரியாது. ஒன்றாக பார்த்தால் மட்டும் தெளிவாகும். இந்த ஓட்டம் இன்னும் நிற்கவில்லை. அடுத்த பகுதியில் பழனி மலையின் அடுக்குகள்
மறைக்கப்பட்ட பாதைகள் மற்றும் போகர் உருவாக்கிய பாதுகாப்பு முறைகள் வரப்போகிறது.